Dear friends, welcome to my channel, Service Corner. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி Avocado Jelly Cake. இந்த ஜெல்லி ரொம்ப சுலபமாக வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு செஞ்சிடலாம். ஸோ என்னோடய ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் 1/2 கப் அகர் அகர் சேர்த்துக்கிறேன். அகர் அகர் இல்லாதவங்க ஜெலட்டின் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இதை சைனா கிராஸ்னு கூட சொல்லுவாங்க. இதை இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கலாம். இப்போ ஒரு சாஸ் பேனில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம அலசி எடுத்த அகர் அகரை சேர்த்துக்கலாம். ஸோ தண்ணி நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆகும்போது இந்த அகர் அகர் நல்லா மெல்ட் ஆகிடும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கிளறி பாருங்கள், அது நல்லாவே மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது அதே சாஸ் பேனில் நான் 1 கப் அளவு பால் சேர்த்துக்கிறேன். ஸோ பால் நல்லா காய்ச்சிக்கலாம். இடையிடையில் ஒரு ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் அளவு கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்க போகிறேன். இது இல்லாதவங்க பரவாயில்ல, இருந்தால் மட்டும் சேர்த்துக்கலாம். இதோட 2 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கண்டென்ஸ்ட் மில்க் இல்லாதவங்க சர்க்கரை ஒரு 4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம அவகேடோ பியூரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நான் 1/2 கப் அளவு அவகேடோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம அதை மிக்ஸி கிரைண்டரில் போய் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஸோ மிக்ஸி ஜாரில் நான் இப்போ 1/2 கப் அளவு அவகேடோ சேர்த்துக்கிறேன். இது நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் போதும். ஓகே, இப்போ நம்ம இதை பாலோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க, இப்போ நல்லா கம்பைன் ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இப்போ நம்ம கடைசியாக அகர் அகர் இதோட சேர்த்துக்கலாம். பாருங்க, ஆல்ரெடி அது ஒரு ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இதை பாலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை நீங்கள் ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கெட்டிப்படாமல் நல்லா கிளறி விட்டுக்கணும். கம்பைன் ஆகிற வரைக்கும் கிளறினா போதும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். நான் இன்றைக்கி ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ நல்லா ஆறினதுக்கப்புறமா இந்த பாக்ஸில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் சின்ன சின்ன பபிள்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ இதை ஒரு நைஃப் வச்சு சும்மா நான் எடுத்து விட்டுடுறேன்.
அண்ட் இதோட நான் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் பவுடர் தூவிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எதை வேணால் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை ஒரு ஏர்டைட் பேக்கில் க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதான். நான் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் இப்போ எடுக்கிறேன். ஆல்மோஸ்ட் அது நல்லா ஜெல்லி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நைஃப் வச்சு ஃபஸ்ட்டு கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் ஸ்கொயராக கட் பண்ண போகிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவகேடோ பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக இந்த ஜெல்லி கேக் சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். அந்த கன்சிஸ்டன்சி எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? அண்ட் அகர் அகர் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.